இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய யாசுவ மேசியா நம்மை நேசிக்கிறபடியினால் அவருடைய சித்தத்தின்படியாய் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே எபேசியருடைய புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை நம்முடைய மத்தியில் அவர் நினைவு கூறுகிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே மெசியா யாசுவாவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மேசியா, நான் இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வேதம் இவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, இவர் யாவுடைய, அதாவது பிதாவினுடைய தற்ஸ்வரூபம், இவர் யாவாகிய பிதாவினுடைய சாயல், இவர் பிதாவாகிய யாவுடைய ரூபத்திற்கும் சாயலுக்கும் அதிகாரத்திற்கும் சமமானவர், இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறபடியினால் இந்த யாசுவ மேசியா ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் இவருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் போனோம் என்று சொன்னால் அவர் செய்ய நினைத்த எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வராது. தயவு செய்து உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா? ஏன் அந்த விடுதலையை பெறவில்லை என்று சொன்னால், சத்தியத்தினுடைய ஊடாய் நாம் வாழவில்லை. அறிந்த சத்தியத்திற்கு நாம் உண்மை இல்லை. ஆனபடியினால் நம்மோடு கூட பேசும்படியாக யாசுவா மறுபடியும் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும், நல்லா கேளுங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே மெசியா யாசுவாவின் மூலம் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஏன்னா நீ மகிமை உண்டாதுன்னு சொல்ல மாட்டா, அதனால தான் அவர் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார்? உண்மையிலே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா இல்லையா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நம்முடைய உறவு முறைகள் நம்மோடு கூட இருக்குது. அந்த உறவு முறைகள் வருகிற போது தேவனை மறந்து விடுவோம். இதற்கு பின்பு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நமக்குள் இருக்கிறான். ஆனபடியினால் தேவனை அறிகிற அறிவுக்குள் நாம் கடந்து போவதில்லை. ஆனால் எல்லாரிடத்திலும் யாவுடைய வல்லமை கடந்து வருவதில்லை. நான் ஒன்று கேட்டால், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்டா, அதான் நாங்கள் இப்போ அந்நிய பாஷை பேசுறது இல்லையே, நாங்கள் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லையே, நாங்கள் இப்போ வியாக்கியானம் பண்றதில்லையே, நாங்கள் இப்போ பிரசங்கம் பண்றதில்லையே, நாங்கள் போதகம் பண்றதில்லையே, அப்புறம் எப்படி என்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குது? இதை கொடுத்திருக்கிற ஆலோசனை பிசாசினால் உண்டானது. முதல்ல பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்க தெரியாத அவிசுவாச கூட்டத்தினுடைய ஊடாய்
எப்படி சர்வ வல்லமையுள்ள யாவுடைய வல்லமை உனக்குள் கிரியை செய்யும்? அல்லேலூயா. நிச்சயமாக கிரியை செய்யாது. பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்க வேண்டும். காலையில் சாப்பிட்டேன்னு சொல்லுவே சொல்ல மாட்டியா? அதை 4 நாள் கழித்து கேட்டாலும் 4 நாளைக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் நீ என்ன சொல்கிற தெரியுமா? இருக்கிறாரா இல்லையா தெரியலையே. நான் பரிசுத்தாவின் அனாட்டிங் பவர், அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், அடையாளங்களை தேடுகிறார்கள். இந்த அடையாளங்கள் ஒளிந்து போகும் என்று சொன்னார். இன்னைக்கு சாட்சியில் என்னெல்லாமோ சொன்னீங்கல்ல, இது என்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பாக மறைந்து போகும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அது எனக்கு நிரந்தரம் அல்ல. என் மூலமாய் யாவாகிய யாசுவா மேசியா மகிமைப்படும்படியா இதை செய்கிறார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதனால என் பேரை மகிமைப்படுத்துவதற்கு அல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் செய்கிறார். ஆனா யாருக்கு செய்கிறார்? அவருக்கு சித்தமானவனுக்கு செய்வார், எல்லாருக்கும் செய்ய மாட்டார். அதுக்கு முதல்ல நம்மகிட்ட ஒன்று வேணும். என்ன அப்படின்னா, தாழ்மை வேணும், கீழ்ப்படிதல் வேணும். இந்த ரெண்டும் யார்கிட்ட கடந்து வருதோ அவங்களுக்கு தேவன் அபரிதமாய் செய்வார். முதல்ல தன்னை தாழ்த்தணும், ரெண்டாவது என்ன சொல்றானோ அதுக்கு கீழ்ப்படியணும். இப்போ சகோதரர் சொன்னார், சொன்னது புரியாது. அவர் இன்னொன்று சொன்னார், அதுக்கு ஒரு காலம் உண்டு. அதுக்கு ஒரு காலம் உண்டு. காலம் வரும்போது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்தார். நான் புரிந்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். என்ன பெற்றுக்கொண்டார் எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆம் பிரியமான யாவுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மிடத்திலே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பிறக்கக்கூடிய மேசியா வல்லமையுள்ள தேவன். வாசிங்க சங்கீதம் 93:4. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் யா உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். ஆமென். நல்லா கேளுங்க. கடல் இரைச்சலை விடவும் கடலை விடவும் நானும் நீயும் ஆராதிக்கிற யா அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செப்பனியாவுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் தேவனாகியா உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்ப வல்லமை வல்லமைன்னு சொல்றோமே, அவர்தான் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையானவர் நமக்குள்ளே கடந்து வரணும். இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பெரியப்பாவுடைய வீட்டில் ஊரில் இருக்கிற ஒரு சகோதரர், அம்பாசமுத்திரம் பாவநாசம் ஏரியாவில் இருக்குது, அந்த ஊரில் இருந்து சொல்றார், மனுஷகுமாரன் உங்களுக்கு தெரியுமா? தேவகுமாரன் உங்களுக்கு தெரியும், ஆனா மனுஷகுமாரன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த அறிவுக்குள் வந்தால் நீங்கள் மணவாட்டி ஆவீர்கள், மணவாளனாகிய மனுஷகுமாரனை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், அவர் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் போல்டு நெட்டு கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவகுமாரனாக வந்தவர் சொல்லுகிறார், மனுஷனாகிய என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள். இவர் யாரு? மனுஷன். இரண்டாவது சொல்றார், நான் தாவீதின் குமாரன். தாவீது யாரு? மனுஷன். அப்ப மனுஷகுமாரன் யாரு, தேவகுமாரன் யார் என்கின்ற அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்கு வேண்டும். ஆனால் இன்றைக்கு சகோதரர் பாலாசி லாரி என்று சொல்லக்கூடிய மணவாளனுடைய மணவாட்டியாகிய பாவநாசத்தை சேர்ந்த
மணவாட்டி ஜான்சன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னிடத்தில் மிகவும் அன்பான சகோதரர், ஆனால் உபதேசத்தில் நாங்கள் வேறுபட்டவர்கள். இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மை அறிகிற அறிவு நமக்கு தேவை. என்ன? பரிசுத்த ஆவியாகிய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள் வாசமாயிருக்கிறாரா? அவர் வல்லமையுள்ளவர். பவர் ஆஃப் காட். அந்த வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருந்தால் நான் வல்லமையாக பிரவேசிப்பேன். என்னை கண்டால் சத்ரு பயப்படுவான். என்னை கண்டால் பாரம்பரியங்கள் பயப்படும். என்னை கண்டால் சாபம் பயப்படும். என்னை கண்டால் பாவம் பயப்படும். என்னை கண்டால் பாரம்பரியம் பயப்படும். ஏன்? சர்வ வல்லமையுள்ளவர் எனக்குள் இருக்கிற போது. இன்னைக்கு அது நமக்குள்ள இல்ல. இங்கதான் சிக்கல். என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 74வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற போது, நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்திரள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர். நல்ல கேளுங்க. தேவரீர் உம்முடைய வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. அப்ப இன்னைக்கு உனக்கு முன்னாடி வாதம் வந்து நிக்குதுன்ற, பிசாசு வந்திருக்குதுன்ற, போராட்டம் இருக்குது, வியாதி இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்ற. என்ன காரணம்? வல்லமை உனக்குள் வரவில்லை. வல்லமை வந்தால் ஜெயம் உனக்கு உண்டாகும். ஜெயம் இல்லை என்று சொன்னால் தேவரீருடைய வல்லமை உனக்குள் இல்லை. பலம் இழந்துட்டீங்கன்னா கோழை ஆயிடுவீங்க. தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கோலியாத் என்கின்ற மிகப்பெரிய வல்லமை உள்ள ஒரு அரக்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். யுத்தம் எப்படி? தனி மனித யுத்தம். காலாட்படைகளுக்கும் அந்த நாட்டு காலாட்படைகளுக்கும் இல்லை, அல்ல குதிரைப்படைகளுக்கும் இல்லை. இங்க ஒரு தனி மனிதன் வந்து நிற்பான் ஒரு நாட்டிற்காக. அந்த நாட்டை எதிர்த்து இன்னொரு தனி மனிதன் யுத்தம் பண்ணுவதற்கு கடந்து போக வேண்டும். கோலியாத்தை பார்த்த நாட்டு ஜனங்கள், சவுல் இன்க்ளூடிங் சவுல், பயம். தனி மனிதனை எப்படி வெற்றி சிறக்க பண்ணுவது, எப்படி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவது, இவனுக்கு அடிமையாக போக வேண்டுமே என்கின்ற பயம். இப்ப ஒரு ஆட்டு இடையனாகி ஒரு சின்ன பையன் வேடிக்கை பார்க்க போனான். போன நேரத்தில் அந்த எதிரி நாட்டு அரக்கனுடைய வாயிலிருந்து இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறத கேட்டான். தொலைஞ்சு. வேற ஒன்னும் செய்யல. அவன் யாரையும் அடிக்கல, யாரையும் வாள் வச்சு வெட்டி கொல்லல. ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தான். சின்ன பயலுக்கு அதை பொறுக்க முடியல. உடனே போய் ராஜாட்ட போய் சொல்றான், நான் இவன்கிட்ட சண்டைக்கு போறேன். ஏய், உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குற நேரம், என்கிட்ட வல்லமை இருக்குது, பவர் இருக்குது. நான் காட்டில் என் ஆடுகளை பட்சிக்க வந்த மிருகங்களை எல்லாம் கொன்றவன். சின்ன ஒரு பொருளை வச்சு நான் அப்படி கொன்று குவித்திருக்கிறேன். எனக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்ட்டு. உடனே ராஜா சொன்னார், ஆனால் உனக்கு வல்லமையெல்லாம் இவன்கிட்ட பத்தாது. ஒன்று செய்ய, முதல்ல அவன் எயிரை அம்பு உன் உடம்புல பாயாமல் இருக்கணும். அவன் வெற்ற வாளுடைய வாழ்வீச்சு உன்னுடைய உடம்புல படாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய யுத்த ஆயுதங்களை தரித்துக்கொள் என்று சொன்னார். உடனே தாவீது பார்த்தான், ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதே, நம்ம தான் ஆடு மேய்க்கிறவனாச்சே. அந்த ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு கயிறை பிடிச்சி ஒரு கம்பு வச்சுட்டு போகணும், இவ்வளோதான் நமக்கு தெரியும். இவர் என்னெல்லாமோ சொல்றாரு, சரி செய்வோமே. ராஜா இல்ல கேட்டான். கேட்டுட்டு அவர் கொடுத்த யுத்த உடைகளை எல்லாம் உடுத்தி பார்த்தான். அப்பியாசம் பலிக்கல, வெயிட்டு தாங்கல, முதல்ல நடக்க முடியாது. இந்த பையன் கையில ஒரு 30 கிலோ வெயிட்டை கொடுத்து, டேய் கொண்டு ஒரு 10 மணி நேரம் நடையடானா நடப்பானா? நடக்க மாட்டான். இந்த அம்மாவே நடக்காது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்க என்னமோ நடந்துருவீங்களா? இல்ல, நடக்க முடியாது. இப்ப தாவீது சொன்ன, ஐயா என்னால முடியாது ஐயா. எல்லாத்தையும் உரிச்சு போட்டான், ஆயுதங்களை எல்லாம் போட்டான். போட்டுட்டு சொன்னான், ஐயா நான் ஏன் ஐடியாவில் போறேன் ஐயா. என்ன ஐடியா பாருங்க ஐயா அப்படின்னு போனான். போனவன் ஆத்தங்கரையில் போய்
தண்ணி ஓடிட்டு இருக்கும் பாருங்க, ஓடுற தண்ணியில் அடிபட்டு நொந்து நூலாகி தன்னுடைய கூர்மையெல்லாம் இழந்து போன 5 கூழாங்கல்ல எடுத்தான். ஒரு கவுடை எடுத்து இடுப்பில் சொருவிட்டான், பையில கல்லை தூக்கி போட்டான், போறான். இப்ப கோலியாத் இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன நாய் அடிக்கிற மாதிரி கல்லு தூக்கிட்டு வர? அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? டேய், நான் உன் ராஜா பயப்படுற ராஜாதி ராஜாடா நானு, என்ன அடிக்கிறது கல்லு தூக்கிட்டு வர? என்ன நீ நாய் நினைச்சியா? இப்பதான் தாவீது சொல்றான், என்ன நீ நாயின்னு தான் நான் கல்லை கொண்டு வந்தேன், ஆனா நீ நாய் இல்லைன்னா உன் தலையை நான் தூக்கிடுவேன். கான்செப்ட் புரியுதா? நீ நாயே இல்லை அப்படின்னா உன் தலையை நான் என்ன செய்வேன்? தூக்கிடுவேன். இங்க இப்ப நம்ம ஜனத்துக்கு நாய் நாயின்னே பார்க்குறாங்க. அதனால தான் அது வாலாட்டுற நேரம் இவங்க என்ன செய்கிறாங்க? மயங்கி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஐயா நான் உன் வேலையே செய்கிறேன் ஐயா, நீ சொல்கிற மாதிரி நான் கோவப்படுறேன், நீ சொல்கிற மாதிரி சண்டை போடுறேன், நீ சொல்கிற மாதிரி நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன், நீ சொல்கிற மாதிரி நான் உபவாசம் இல்லாமல் இருக்கிறேன், நீ என்ன செய்யோ அதையெல்லாம் செய்யின்றாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை, உன் தலையை வெட்டுவேன். ஏங்க தலை வெட்டுறது கையில் கத்தி இல்லைங்க, கல்லை வச்சு வெட்ட முடியுமா? அதுவும் கூர்மை போன கல், கூர்மை போயிடுச்சு. கூர்மை போன கல்லை வச்சு எப்படி வெட்ட முடியும்? ஆமீன். உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம்னா இந்த உலக்கருவிக்கு போனீங்கன்னா கல் உருண்டு வந்து கிடக்கும், அந்த கல்லையெல்லாம் எடுத்து பாருங்க, எந்த கல்லுலையும் கூர்மை இருக்காது. இது மாதிரி தான் 5 சின்ன கல் எடுத்தான். ஆனா என் தேவன் அவனோடு கூட இருந்து வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினவனுக்கு சாதகமாக என் தேவனுடைய வல்லமை அவனோடு கூட வந்து அவன் மூலமாய் தேவன் அவனுடைய தலையை வெட்டி எடுத்தார். வல்லமை. ஏன் உன்கிட்ட வல்லமை இல்லை? வல்லமை இல்லாம எப்ப அவருடைய பிள்ளைன்னு சொல்லி அவருடைய நாமத்தை தூசிக்கிற? உன்கிட்ட வல்லமை இல்லைன்னா நீ அவருடைய பிள்ளை கிடையாது. அவர் பவர் ஆஃப் காட். அந்த பவர் இல்லைன்னா நீ எப்படி அவருடைய பிள்ளை? முதல்ல நீ சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இதுதான். என்னிடத்தில் எது இருக்கிறதோ நான் அவருக்கு சொந்தம். இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தமான, இந்த உலகத்திற்கு சொந்தமான பாவ இச்சைகள், பாரம்பரிய கட்டுகள் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ அவருடைய பிள்ளை இல்ல, அவருடைய சுதந்திரவாளியும் இல்ல. பொய் சொல்ற. ரட்சிச்சாரா, பாவ மன்னிப்பு தந்தாரா, நான் சபைக்கு போனனா, ஞானஸ்நானம் எடுத்தனா, அவரை விசுவாசிச்சனா, அவரை தொழுது கொண்டனா, ஜெபிக்கிறனா, நான் அவருடைய பிள்ளை. உன் வாயில வசம்ப தடவை. ஏன்னா அவருடைய பிள்ளையிடத்தில் அவருடைய குணம் இருக்கும், அவரை போல ஆவான். அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல ஆக வேண்டும், நான் அதற்காக அவனுக்காக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் அவரை பின்பற்றோம்? பிசாசை பின்பற்றிட்டு ஏன் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை தூசிச்சிட்டு இருக்கிற? இதுக்காக ஒன்னை எதிர்க்கிறதற்கு அப்புறம் ஒரு தாவீது வரணும். பிரைசியாசுவா, ஏன்னா நீ தேவதூசனல்ல சொல்லிட்டு இருக்கிற. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைன்னு சொல்ற நேரம் அவருக்கே கோபம் வருமே. குணம் வேற ஒருத்தரா இருக்குது, ஆனா என் பேரை சொல்லிட்டு இருக்கிற, எப்படி? தவறில்ல? நன்றா யோசிச்சு பாருங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது? அவருடைய வல்லமை இல்லாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை, ஏன் நம்முடைய மாம்ச இச்சைகளை, நம்முடைய பாவ கிரியைகளை நாம் வெறுத்து தள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. நாம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தன் தப்பு பண்ணா அவனுக்கு 1000 சாதகம் சொல்லுவோம். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா காரணங்களை தேடுகிறோம். யாருக்கு? தேவனுடைய சமூகத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு நாம் காரணங்களை தேடுகிறோம். ஆனால் அந்த காரணம் பிசாசுக்கு சொந்தமா இருக்கிறது. நான் இப்ப அந்த சகோதரியோ அந்த சகோதரியோ சொல்லல, இப்ப நம்ம எல்லாருக்கும் இதான் காரணம். எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருப்போம். இந்த காரணத்தை தேடுகிறது தான் பிசாசுனுடைய கிரியை. அங்கே தேவனுடைய வல்லமை இழந்து போகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்ப கண்டுக்கிறது இல்லை, நான் உண்மையை சொல்றேன், நான் இப்ப கண்டுக்கிறது இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் செஞ்ச தப்புன்னு சொல்லுங்க. ஐயா நான் இப்படி தான் செஞ்சேன், ஆமா என்ன செய்யறதுக்கு நான் மாத்திக்கிறேன், இதான் கான்செப்ட். ஆனா இன்னைக்கு அந்த கான்செப்ட் இல்லாம நம்ம சாதகம் தேடுறோம்ல, அப்ப வல்லமை இழந்துருவோம்.
என்ன வல்லமையை யா கொடுத்திருக்கிறாரோ அந்த வல்லமையை இழந்தால் தான் நீ சாதகத்தை தேடுவாய். யாவுடைய சமூகத்தில் யாசுவா மேசியாவை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாம் எந்த காரணத்தை கொண்டும் சாதகம் தேடாதீர்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நான் நாளையில இருந்து ஜெபம் பண்ணுவேன். நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணாம இருக்கிற நேரமே இன்னைக்கு உண்ட பிசாசு வந்துருச்சு. நீ நாளைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவ? இன்னைக்கு உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசிக்காமல் நாளைக்கு உபவாசிப்பேன் என்று சொன்னால் நாளைக்கு எப்படி ஒன்று உபவாசிக்க இந்த பிசாசு விடும்? ஏன்னா நீ தேவ வல்லமை இழந்து இப்பிரபஞ்சத்தின் வல்லமைக்குள் கடந்து போயிருக்கிறாய். அல்லேலூயா. அப்ப முதல்ல நாம விரும்ப வேண்டிய காரியம், இன்னைக்கு என்னை ஆட்கொண்டிருக்கிற இந்த சத்துருவுடைய வல்லமை என்னை விட்டு அகன்று போக வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கே யாவுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இப்போதே யாவுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாத்துக்குமே நாளைக்கு நாளைக்கு பிரேசியாசுவா இல்லை, தயவு செய்து சொல்றேன், முதல்ல நீ திருந்து, இன்னைக்கே திருந்து, இப்போதே திருந்து. அடுத்த செகண்ட் உன்னுடையதல்ல, என்னுடையதல்ல. ஆமென். அது நம்ம கையில் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம கையில் இருக்கா? யாராவது நீங்கள் சபை முடிஞ்சு 4 மணி நேரம் கழிச்சு உயிரோடு இருப்போம்னு நமக்கு கேரண்டி உண்டா? யாருக்காவது உண்டா? எனக்கு இல்லை. நான் பிரசங்கம் பண்ணுற இந்த நேரம் கூட போனால் எனக்கு சந்தோஷம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பது என்னுடைய கையில் இல்லை. அல்லேலூயா. அப்ப வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திற்குள் கடந்து வரணும். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் அதனுடைய 1, 4 ஆகிய வசனங்களை வாசிங்க. வல்லமையுள்ள தேவனாகிய யா வசனித்து சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். கேட்டீங்களா? அவ்வளவு வல்லமை அவர்கிட்ட. நமக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும். நமக்கு கண்ணு கட்டுற தூரம் தான் நமக்கு தெரியும். அவருக்கு அப்படி இல்லை. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும், அப்படின்னா பூமி மொத்தம் இவர் கண்ட்ரோல் இருக்குதுங்க. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனை ஆராதிக்கிற நீ எப்படி இருக்கிற? சொல்ல, எப்படி இருக்கிற? ஆராதனையில் ஒரு கனத்தம், ஆராதனையில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆராதனையில் தேவனை அறிகிற அறிவு எதுவும் இல்லை. சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு எப்படி போறோமோ அதே மாதிரி உள்ள வரோம். இவ்வளவுதான். அங்க சிரிச்சு கழிச்சிட்டு வர மாதிரி இங்கே சிரிச்சு கழிச்சு தான் உள்ள வருவோம். பயபக்தியோடு வருகிறோமா? பயபக்தியோடு இருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஏன்? ஒன்னட்ட இருக்கிற ஆவி, ஒன்னட்ட இருக்கிற வல்லமை இந்த வல்லமைக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கும். ஏன்னா அந்த வல்லமை ஒன்னுட்டு வந்துடக்கூடாது. ஆமென். பிரைசியாசுவா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவாகிய யாசுவமேசியாவை விசுவாசித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே, நீ யாவாகிய யாசுவமேசியாவுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவி உன்னிலே கிரியை செய்யணும். இப்ப யாவுடைய வல்லமை, அதாவது பரிசுத்த ஆவியானவர், அவர் எப்படிப்பட்டவர்? உனக்குள்ள இருந்தா அவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க லூக்காவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேரும் நியாயஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்குவதற்காக யாவுடைய வல்லமை விளங்கிற்று. இப்ப எருசலேம் தேவாலயத்தில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆனா இன்றைய திருச்சபை சொல்லுகிறது நாங்கள் தான் அந்த ஆலயம். இப்போ உனக்குள்ள அந்த வல்லமை இல்லை. நீ அவருடைய ஆலயமாக இருந்தால் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளதாக இருக்க வேண்டும். அது என்ன செய்யணும்? சத்துருக்களோடு கடந்து வருகிற பிள்ளைகளுடைய சத்துருடைய கிரியைகளை முறியடித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இருக்கா வல்லமை? இல்லையே. வாசிங்க லூக்காவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. நீங்க இப்படி இல்ல வாசிக்கணும். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை அனுப்பினார். இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க வாசிக்கணும். ஆனா இல்ல, அவர் இங்க என்ன கொடுக்கிறார்? ஊதிதான் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வல்லமையை கொடுத்தார்.
வேதம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு அது புரியாது. இங்க வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமை என்ன? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியாகிய வல்லமையை கொடுத்த போது அவன் அந்த பரிசுத்த ஆவியில கிரியை செய்யணும். இதற்காகத்தான் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். நீங்க எல்லாரும் அப்போஸ்தலர் தானே? அவருடைய நாமத்தை தரித்து, அவருடைய நாமத்தை விசுவாசித்து, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரும் அவருடைய அப்போஸ்தலர்கள். அப்போ உங்ககிட்ட அவருடைய வல்லமை இருக்கணுமே. இருக்கா சொல்லு. இருந்தால் இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தை பொய் இல்லை. வெறும் சட்டியை வச்சு தேய்ச்சிட்டே இருக்கிற. வெறும் சட்டி, சட்டியில் சோறு இல்லை, குழம்பு இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் சட்டியில் என்ன செய்கிற? அகப்பையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. அது கிருன்னு சத்தம் கேட்குது. அகப்பை மட்டும் தேய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் நீ. தயவு செய்து முதல்ல உள்ள பொருளை உட்கார வை. பொருள் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், பரிசுத்தாவி இருக்கட்டும், கடந்து வரட்டும். பரிசுத்தாவியை குறித்து யாருக்காவது ஆசை இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. கேட்டால் நாங்கள் அந்த சபைக்கு போனால் அந்நிய பாஷை பேசியிருப்போம், இந்த சபையில் போனால் தீர்க்க தரிசனம் பேசியிருப்போம், இந்த சபையில் போனால் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம்? வியாக்கியானம் பண்ணியிருப்போம், இந்த சபையில் போனால் பிரசங்கம் பண்ணியிருப்போம். இதுக்கு தான் நம்ம ஆள். ஆனால் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உனக்கு பிரசங்கம் பண்ணுவார். நீ செய்த பாவங்கள், நீ செய்த அக்கிரமங்கள், நீ செய்த மீறுதல்கள் அத்தனையும் குறித்து உனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அவர் உன்னிடத்தில் இருக்கிறார். இன்னைக்கு உணர்வு இல்லையா? பரிசுத்தாவி இல்லை. உணர்வு இருக்கிறாரா? பரிசுத்தாவி இருக்கு. ஆனால் அந்த பரிசுத்தாவி வல்லமையோடு இருக்கிறாரா? பிரைசியாசுவா வல்லமை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, வேஸ்ட். ஆமென். நம்ம எல்லாம் மெடிக்கல் ஸ்டோரில் போனால் மெடிசன் வாங்க ஆரம்பிப்போம். வாங்குற நேரம் கொஞ்சம் அறிவுள்ளவன் என்ன செய்வானா? கொடுத்த மெடிசனை புரட்டி போட்டி பார்ப்பான். பார்த்துட்டு கீழே வருவான். வந்த பரிசுவான், எஸ்பரி எங்கே இருக்குது? ஹலோ, எனக்கு கண்ணு தெரியல, இங்கே எஸ்பரியை பாரு. எதுக்கு? மருந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு பார்க்கறதுக்கு. இப்போ ஒன்னட்ட இருக்கிற பரிசுத்தாவி எஸ்பரி ஆயிடுச்சா? வேலை செய்தா இல்லையா? உணர்கிற அறிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த நிறைய பேர் என் செய்தியை கேட்டுட்டு ஐயாட்ட சொல்லுவாங்க, என்ன இவர் கத்துறாரு, இப்படி கத்துறாரு. கத்தி கூட ஏறலைன்னா இனி என்ன செய்யணும்? உலக்க கொண்டு தான் இடிச்சு உள்ள ஏற்றணும். என்ன பண்றது? இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது. கேட்டா வெளியே போயிடுது. அது ஒரு காதால கேட்குது, அடுத்த காதால வெளியே போயிடுது. மேக்சிமம் 2 மணி நேரத்துக்குள்ள வெளியே போகுது. என்ன பண்றது? அதுக்கு தான் என்ன பண்றேன்? கத்துற உள்ள இருக்காதா? உள்ள ஏறி உட்கார்ந்துட்டா போகாம இருக்கணுமே. இது இவரை ஒரு வார காலமாக சத்தியத்தின் பாதையில் நடத்தணுமே சொல்லி ஆசைப்படுறேன். ஆனா நமக்கு அந்த ஆசை இல்லை. கேட்போம், அவர் சொல்றாரு, கேட்க கடமைப்பட்டோம், என்ன செய்ய கேட்டே தொலைப்போம். பிரைசியாசுவா வேதம் சொல்லுது. லூக்காவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற போது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால். பாத்தீங்களா? இந்த வார்த்தையை நீ சொல்ல முடியுமா? அவருடைய வல்லமை வெளிப்பட்டபடியினால் நான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சபையில் நான் உண்மையாய் இருக்க பார்க்கிறேன். நான் உண்மையாய் கிரியை செய்ய பார்க்கிறேன். நான் அவருக்கு உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ பார்க்கிறேன். ஆனபடியினால் அவர் எனக்கு உதவி செய்வார். சொல்ல முடியுமா உன்னால? இல்லையே. ஏன்? நம்முடைய மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிறோம். ராத்திரி நிம்மதியாக தூங்கணும். ஏன் மன விருப்பத்தின்படி நான் வாழணும். பாஸ்டர் கேட்டா, ஓ நாளையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர், இன்னைக்கு மட்டும் ஏன் காரியத்தை செய்கிறேன், நாளையிலேருந்து கடவுள் காரியத்தை செய்வேன்ப்பா, இன்னைக்கு விட்டுருங்க என்ன அப்படின்ட்டு. இதுதான் கான்செப்ட். அப்போ தேவன் சொல்லுவார், நீ ஒரு நாள் என்னை மறந்துட்டேலா, நான் 1 வருஷம் உன்னை மறந்துடுறேன் அப்படின்வார். அச்சோ ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதேப்பா, அப்பா என்னால் தாங்க முடியாதப்பா. யாரு? காயினை போல புலம்ப வேண்டியதுதான். அவர் கைவிடுறது உனக்கு புரியாது. ஆனால் பலத்த சேதம் உண்டாகிற போது தான் உனக்கு புரியும். அப்போ நீ ஓடி போய் அவரை பிடிச்சிக்கிட்டாலும் பிடிக்காது. இங்கே நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ சாட்சி சொன்ன உடனே நினைக்கிறீங்க, அப்பாட்ட போய் கேட்டால் அப்பா தந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அவங்களுக்கு கொடுத்தது.
அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதை கொடுத்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா உனக்கு என்ன நடக்குது? 10 பேர் இருந்தா அதுல 2 பேருக்கு மட்டும் இல்ல, 100 பேர் இருந்தா 20 பேருக்கு மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் யாவுடைய வல்லமை வெளிப்படணும். அப்ப அத்தனை பேரும் யாவாகிய யேசுவ மேசியாவுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழணும். முடியுமா? அல்லேலூயா. இப்ப 2வது காரியத்துக்குள்ள கடந்து போற நேரம், லூக்காவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 33 36 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. ஜெபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய யாசுவாவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு யாசுவா, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பிசாசு பிடித்தவர்களோடு கூட யாசுவா பேசினார். எப்படி தெரியுமா? அன்பா பேசி, என் அருமையான சாத்தானே, என் அருமையான மகள் கஷ்டப்படுகிறாள் உன்னால், ஆனபடியினால் பிரியமானவனே, நீ என்னுடைய மகளை விட்டு என்னுடைய மகனை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். அப்போது அது போனது. இதைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகாரம் உள்ளவராய் வல்லமை உள்ள வார்த்தைகளாய் பிசாசு இடத்தில் பேசினார். பிசாசுகள் உருண்டு ஓடுது. ஆமென். நான் அதான் சொல்றேன்ல, எங்க பக்கத்துலயும் ஒருத்தர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய மனைவியை பார்த்து, ஏய் பிசாசே, நீ போ, நீ போ, எங்கிருந்து வந்த? நீ அங்கேயே போ, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ போ. அதுதான் போக மாட்டேங்குது. பல மாசங்களா, வருஷ கணக்கில் அது போக மாட்டேங்குது. ஏன்? உங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்லை. உன்னிட்ட அந்த அதிகாரம் வேணும். நீ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமை உன்னிட்ட வேணும். அந்த வல்லமை இருந்தா நீ பிசாசை துரத்துவே தவிர பிசாசு உன்னை அணுகாது. இங்க யாசுவா பிசாசை துரத்துற வல்லமையோடு நிற்கிறார். அல்லேலூயா. 100% மனிதனாக 100% யாவாகிய தேவனாக இப்ப நின்று கொண்டிருந்து சொல்றார், பிசாசு அதிகாரம் கொடுத்து அதை துரத்த பார்க்கிறார். நீ எப்படி? உன்னால முடியுமா? இப்ப நீ பிசாசை துரத்து. எப்படி துரத்துறது? வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் யாது அப்படின்னா பிசாசுகளை துரத்துவீர்கள் சொன்னார்ல. பாஸ்டரே வாரும், நாட்டையரே வாரும், உபதேசியே வாரும், சாமியாரே வாரும், கன்னியாஸ்திரியே வாரும், கூப்பிட்டா நடக்காது. முதல்ல நீ செய். நீ செய்ய வேண்டியதை நீ செய். அவங்க வேலை என்ன தெரியுமா? சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி தர்ற வேலை. உன் வேலை என்ன தெரியுமா? வல்லமையை வெளிப்படுத்துற வேலை. ஆனா நடக்கலையே. பெத்த பிள்ளைகிட்ட போராட்டம் இருந்தால் தாய் தோப்பரால் ஒன்றும் பண்ண முடியல. 2 பேரும் பைபிள் எடுத்து வச்சிருப்பாங்க, அதான் அதில் பெரிய கதை. 2 பேரும் கையை பிடிச்சிருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பெத்த பிள்ளைகிட்ட இருந்த பிசாசை மாற்ற முடியல. என்ன பண்ணுறது? அப்போ உன்னிட்ட ஏதோ நடிப்பு இருக்கு. வல்லமை உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகாமல் இருக்க நீ எதையோ நடித்து கொண்டிருக்கிறாய். இங்கே தான் நீங்கள் புரியணும். பிரைசியாசுவா, உனக்கு இருக்கிற பாரம்பரிய கட்டாக இருந்தாலும் சரி, உனக்கு இருக்கிற பாவ கட்டாக இருந்தாலும் சரி, உனக்கு இருக்கிற சாப கட்டாக இருந்தாலும் சரி, முறியடிக்க தெரியணும். முதல்ல முறியடிப்பதற்கு வேற ஒன்று வேண்டாம். சித்து வேலை படிக்கணுமா வேண்டாம், சிலம்பு சுத்தணுமா வேண்டாம். ஒன்னே ஒன்று, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள். இந்த வல்லமை இருந்தா எல்லாம் உனக்கு அத்துப்படி, எல்லாருமே உன் கண்ட்ரோல் இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியின் மூலமாக பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உன்னிடத்தில் இல்லை. அடுத்தபடியாக லூக்காவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கிற போது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மரியாள் சொல்றாங்க, வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை எனக்கு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? அந்த அம்மா அதுக்காக காத்திருந்தாங்க. உனக்கு வல்லமை வேணும்னா காத்துரு.
அன்னைக்கு மேல் வீட்டார்களை காத்திருந்தாங்க, வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. நீ தான் காத்திருக்க மாட்டேங்கிறிய. காத்திருப்பு என்பது ஜெபமும் உபவாசமும். ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நீ காத்திருந்தால் வல்லமையை பெற்றுக்கொள்வாய். உபவாசம் இருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், உடம்பு போயிடும், ஆனா பிசாசு வந்துடும். என்ன பண்றது? உடம்பு போகணும் நீ பயந்தேன்னா பிசாசு தான் வந்து உட்கார்ந்துருக்கும். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நீ உபவாசம் என்ன இருக்க வேண்டாம், ஜோம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ உபவாசம் இருக்க வேண்டாம். இன்னைக்கு தான் நடக்குது. வீட்டுக்காரரை பார்த்து பொண்டாட்டி சொல்லுவோம், ஐயோ நீங்கள் உபவாசம் இருக்காதீங்க, நீங்கள் ஜோம் பண்ணா போதும். வல்லமை இப்போ மனைவிட்டையும் புருஷன்ட்டையும் மாறி மாறி வேலை செய்யுது. இல்லை, நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இன்னைக்கு மகிமை இருக்கா? மகிமை இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. மகிமை யாருன்னு கேட்டால் யாசுவா. அந்த மகிமை உன்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. வேதம் சொல்லுது, வாசிங்க நெகேமியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் எழுந்து அநாதியா என்னென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனை யாவை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி யாவை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மகிமை எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய நாமத்துல இருக்கா மகிமை. இப்ப உண்மையில நம்ம நாமத்தை தரிச்சிருக்கிறோம், ரைட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுவரைக்கும் அந்த நாமத்திலிருந்து மகிமை வெளிப்படலையே. ஏன்னா சங்கீதங்களுடைய புஸ்தகம் 72வது அதிகாரம் 19வது வசனம் அதை உறுதிப்படுத்துது பாருங்க. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். பாத்தீங்களா? நீ மகிமை வேற எங்கேயும் போய் தேடாத, அவருடைய நாமத்தில் நீ கரெக்டாக இருந்தால் போதும். அந்த நாமம் உனக்கு மகிமையை கொண்டு வரும். அப்போ உனக்கு மகிமை இல்லை அப்படின்னா சும்மா நாமன்னு சொல்றியே தவிர நாமத்தில் உனக்கு மகிமை இல்லை. ஒன்னிட்ட இருக்கிற நாமத்தில் மகிமை இல்லை. ஆனா அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம், அது துதிக்கப்படத்தக்க நாமம். அந்த நாமம் உன்கிட்ட இருக்கா? அவருடைய பேரை நீ தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத. அவருடைய நாமத்தை உனக்கு தந்து அந்த நாமத்தை ஸ்திரப்படுத்தி அந்த நாமத்தின் மூலமாக அவருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நாமத்தில் உண்மையாக இருக்கிறியா? அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அங்க நாமத்தை சொன்னார், இங்க அவரை சொல்றார். நல்லா புரிஞ்சுங்க, இங்க தான் இருக்கு. ஐயோ நாமம் தானே, அப்ப அவர் வேண்டாம், நாமம் மட்டும் தான் இல்ல. அவருடைய நாமமும் மகிமை உள்ளது, அவரும் மகிமை உள்ளவர். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியர்னு நினைக்கிறேன், ஆமா, 2வது அதிகாரம் 11 வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யாஷுவா மெசியாவை நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார். ஆமென். மகிமை உள்ள நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறதுனால அந்த நாமத்தை நீ மாத்தாத. தமிழ்ல ஒரு நாமம், இங்கிலீஷ்ல ஒரு நாமம், அப்படி மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. எந்த நாமம் மகிமை உள்ளதோ, எந்த நாமம் பரலோகத்திலிருந்து வந்ததோ, எந்த நாமம் தேவதூதனால் கொண்டு வரப்பட்டதோ அந்த நாமம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, அந்த நாமம் ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த நாமத்தை நீ வச்சுக்கோ, அங்க மகிமை உண்டா. எனக்கு ஐயா ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ தான் ஒரு ஆளுக்கு ஒரு வைத்தியர், அவருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் ஓகே, ஆனால் ஒரு வீடியோ அனுப்புனார் எனக்கு. என்ன அப்படின்னா, அந்த வீடியோ என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு சகோதரர், அமெரிக்கான்னு நினைக்கிறேன், வெளிநாடு, ஒரு ஊழியக்காரர் செத்து போன ஒரு பிரேதத்தை உயிரோடு எழுப்புறார். எழுப்புற நேரம் அவர் சொல்றார், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றார். உடனே அது அப்படியே எழும்பி வருது. நானும் விசுவாசிக்கிறேன், உண்மைதான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த அற்புதத்தை பார்த்தா அவருடைய நாமத்தை நீ தேர்வு பண்ண போற அப்படின்னு கேட்குறேன். அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் இது நடக்குதான்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாம் மார்க்கத்தில் இது நடக்கு. அவன் என்ன வச்சிருப்பான் தெரியுமா? கையில் மயில் தொகை வச்சிருப்பான். அவனுடைய கடவுள் அங்கே யார் தெரியுமா? கல்லறை தோட்டம். இந்த கல்லறை தோட்டத்தில் போய் இருந்துட்டு
கீழே கலர் தோட்டம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் போய் இருந்து அந்த உஸ்தாத் உட்கார்ந்துருப்பான், அவன் கையில் மயில் தொகை இருக்கும், நோயாளி பக்கத்தில் இருப்பான், அந்த நோயாளியை மயில் தொகை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான், மந்திரங்களை ஓதி அடிப்பான், அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. இது உண்மை. இதுபோல நம்முடைய அன்பு சகோதரர்கள் வேப்பலையை வச்சுக்கிட்டு ஒரு கல்லுக்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருந்து வேப்பலை கொண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில அம்மாமார் உங்கள் ஊரில் இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் நீங்கள் சின்ன பட்டணத்தில் போனீங்கன்னா அங்கே இருப்பாங்க. வேப்பலையை வச்சுக்கிட்டு நோயாளிக்கு மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மந்திரம் சொல்லி, நோய் போயிடும். அப்போ அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் தேவனை அறிய முடியாது. தேவனை அறிகிறது குணாதிசயத்தை வச்சு. அவர் யார்? வேதம் நமக்கு சொல்லுது, பைபிள் சொல்லுது, வேதத்தையும் சாட்சி ஆவணங்களையும் கவனித்து பாருங்கள், அவை என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். இதை எந்த கல்லும் எந்த தெய்வமும் சொல்லல, இவர் மட்டும்தான் சொன்னார். வேதமும் சாட்சியாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லும். சரி, இன்னைக்கு இயேசுன்னு சொல்றவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்கிறேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயேசுன்ற பேர் எங்க போச்சு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் என்ற பேர் எங்க இருந்துச்சு? இல்ல, ஜீசஸ் என்ற பேர் வந்து 400 வருஷங்கள், இயேசு என்ற பேர் வந்து 100 வருஷத்துக்கு உள்ளால. இது மனுஷரால் உருவாக்கப்பட்ட பெயர்கள். பரலோகத்திலிருந்து தேவ தூதனால் சூசைப்பருக்கு கொண்டு வந்த பெயர் யாசுவா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வானத்திலிருந்து தேவாதி தேவன் எபிரேய மொழியில் பேசி அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பெயர் யாசுவா. அந்த பெயரை விட்டுட்டு மனுஷர்களுடைய உபதேசத்தினால், தங்களுடைய சொந்த முயற்சியினால் யாசுவாவுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தில் தமிழில் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, நீ கடவுளுடைய பேருக்கு அர்த்தம் சொல்லி கடவுளுக்கு பேர் வைக்கிறது, நீ கடவுளுடைய அப்பா இல்லை. அப்போ நீ வச்சிருக்கிற பேரில் மகிமை இல்லை. அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் நடக்கும். அது உன்னுடைய விசுவாசத்தை வச்சு, உன்னுடைய நம்பிக்கையை வச்சு. என் மூலமாக நடக்கிறது எல்லாமே என்னுடைய நம்பிக்கையில் நடத்துகிறார், நான் நம்புகிறேன். ஆமென். தேவன் செய்கிறது என்ன என்று அறிகிற அறிவு நமக்கு தேவை. வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தில் இருக்கிற மகிமை மகத்துவம் உன்கிட்ட இருக்கணும். இருக்கா? அது வல்லமை, மகிமை உள்ள வல்லமை. அந்த வல்லமை உன்னிடத்தில் புறப்பட்டு வரணுமா? இன்னைக்கு இந்த வல்லமை உன்னிட்ட இருக்கா? வாசிங்க எபேசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நாம் மேசியாவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவரிடத்தில் நடப்பிக்கிற நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படுறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ நீங்க விசுவாசிக்கிற நீங்க அவருடைய மகத்துவத்தை காணணும். முடியுமா? எபேசியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, யாவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வல்லமை இருக்கா? இந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியங்க. வல்லமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளரணும். இப்ப இந்த வல்லமையை யாசுவா யாருக்கு கொடுக்கிறார்? இதான் முக்கியம். யாருக்கு தருவார்? எபேசியருடைய புஸ்தகம் 1:19 வாசிக்கிற நேரம் அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. நாம் மெசியாவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின். என்ன சொல்றாரு அப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு அவருடைய வல்லமையை கொடுக்க போகிறார். இப்ப விசுவாசினா யாருக்கு விசுவாசி? சிலர் நாசியில சோசமுள்ள மனிதர்களுக்கு விசுவாசிகளா இருப்பாங்க, அரசியல் தலைவர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு மனுஷர்களையே கடவுளாக்கி கோயில் கட்டி இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சினிமா நடிகை அந்த அம்மா பேரில் ஒரு கோயிலை கட்டி கோயிலை வச்சு கும்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த அம்மா கடவுள் ஆயிட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கடவுளாக கும்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே யார் பரிசுத்த வேதாகமத்தின்படி இறைவன்? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்.
சகரியால சொல்லும்போது சொல்றாரு, 14:9 சொல்லும்போது சொல்றாரு, அந்நாளில் ஒரே கர்த்தர் ஒரே யாய் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். இத சரியா அறிவுறுத்தும்படி மேசியா இந்த பூமியில நின்று லூக்கா 24:47 சொல்லும்போது சொல்றார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி, இந்தியா விடல, தமிழ்நாடு விடல, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய அந்த ஒரே நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். இல்லையே இன்னைக்கு வேறு வேறு நாமங்கள் சொல்லப்படுது. அப்ப அந்த ஒரே நாமத்தை சிந்திக்கிறதுக்கு ஆள் உண்டா? நான் சொன்னதை வசனத்தில் தேடி பாருங்க. இந்த நாமத்தை விசுவாசிக்கிற விசுவாசிக்கு தான் கொடுக்கிறார் இந்த வல்லமையை. இரண்டாவது 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, நல்லா கேளுங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி யாவுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். யாரு உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுறது தயாரா இருக்கிறாங்க? கள்ளம் கபடம் பொய் பித்தலாட்டம் எதுவும் இல்லாம உண்மை உள்ளவர்களாய் பின்பற்ற யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் வல்லமையை கொடுக்க போகிறார். இப்ப சங்கீதம் 106:8 வாசித்தீங்கன்னா, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். பாத்தீங்களா? நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு போய் நீங்க நாமத்துக்கு நான் பொருள் என்னன்னு பார்க்க போவேன், இதுக்கு போய் பொருள் நாமத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு நான் பேர் சொல்ல போறேன், யூஸ் இல்லை. என் பேர் கலிஸ்தராஜனா கலிஸ்தராஜனே இருக்கணும். அதை மாற்ற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. கலிஸ்து அப்படின்னா அர்த்தம் என்ன, ராஜ்னா அர்த்தம் என்ன, இதை தேடி நீங்கள் தெலுங்கில், கன்னடத்தில், ஒடியாவில், இங்கிலீஷில், லாட்டினில் நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னா அது நான் அல்ல. என் பேர் கலிஸ்தராஜ் தான். அதுபோல சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பேர் யாசுவா மேசியா தான். அப்ப அந்த பேர்ல மட்டும்தான் ரட்சிப்பு சொல்லலாம். இயேசுன்ற பேர்ல உள்ள ரட்சிப்பு எனக்கு போதும். அப்ப நீ எங்கே போற? வேற எங்கே போற? யாசுவா, யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்ப அவருடைய வல்லமையை கொடுக்கிறது எதுல அப்படின்னு பார்த்துட்டோம். விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார், உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார், அவருடைய நாமத்தை பற்றி கொண்டவருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க இதுக்குள்ள இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அவருடைய வல்லமை எனக்கு வேணும்னா நான் அவரை விசுவாசிக்கிற விசுவாசியா, நான் உத்தம இருதயத்தோடு நான் அவரை கைக்கொள்ளுகிறேனா, இல்லது நான் அவருடைய நாமத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேனா? அப்போதானே எனக்கு வல்லமை வரும். அல்லேலூயா. அப்போ இதுல இல்ல அப்படின்னா வல்லமை கிடைக்காது. இப்போ இந்த வல்லமையை எதுக்கு கொடுக்கிறார்? சரியா? வேத புத்தகத்தை திறந்து எபேசியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நல்லா கேட்டீங்கடா. இந்த பரிசுத்தாவி, இந்த வல்லமை எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் வெளிப்பட. இது இல்ல, நீ என்ன விசுவாசம் வச்சிருந்தாலும் சரி, இந்த வல்லமை இல்லை அப்படின்னா உள்ளான மனுஷன்ல பலப்பட முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்க. உள்ளான மனுஷன்ல நீ பலப்படணும்னா பரிசுத்தாவியின் வல்லமையை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்பதான் உள்ளான மனுஷனுக்கு கேடு இல்லாதபடி, உள்ளான மனுஷன்ல பாவம் இல்லாதபடி, உள்ளான மனுஷன்ல பாரம்பரியம் இல்லாதபடி இதை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அதனால தான் உள்ளான மனுஷன் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்குது. வெளிப்புறத்தை எவ்வளவு சுத்தப்படுத்த நினைக்கிறோமோ அதை விடவும் அதிகமாக உள்ளான மனுஷனை சுத்தப்படுத்த விரும்பணும். வெளி மனுஷனை சுத்தப்படுத்துறதுக்கு குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், பவுடர் அடிக்கிறோம், சென்று போடுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோமே. இதில் எதையாவது ஒன்றையாவது உள்ளான மனுஷனுக்கு உங்களால் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக்கிடுங்க. உள்ளான மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக பலப்படுவார்.
ஆமென். கொலோசியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்ப வேதம் சொல்லுது அடுத்தபடியா சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாக உனக்கு வல்லமை வேணும். வல்லமை இல்லைன்னா அது வராது, பொறுமை வராது, சாந்தம் வராது. அப்போ வல்லமையை நீ தரிச்சுக்கிட்டாதான் இந்த கிரிய ஒன்றில் வெளிப்படும். இனி நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்தாவி பெறலையா நீ அவ்வளோதான் போ, ரட்சிக்கப்படலையா நீ அவ்வளோதான் போ. ஏங்க ரட்சிப்பு எப்போ வரும் அப்படின்னா, நீ முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற போது தான் ரட்சிப்பு வரும். நான் அடிக்கடி சொல்கிறேன் பெந்தகோஸ்தக்காரங்களுக்காக, பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கிற போது பிள்ளை பேற்றினால் ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்படுவாள். எபேசியருடைய புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, யாவிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா இந்த வல்லமை உங்கள்கிட்ட வேணும். நம்மகிட்ட பிசாசனுடைய போராட்டங்கள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ இந்த போராட்டத்தை எதிர்க்கிறதுக்காகவாது, இதை நம்ம துரத்துறதுக்காகவாது அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ல. அப்படி நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அதிக லாபம். எப்படி? நீங்கள் பிசாசை துரத்துறதுக்காக நீங்கள் வல்லமையை பெறுறீங்க, ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும், அதனால் உங்களுக்கு மகிமை உண்டாகும். இவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஏன் நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்காக ஓடக்கூடாது? எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்களும் நானும் ஓடினோமானால் நிச்சயமாக நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருடைய கிரியைகளை தகர்த்தறிய முடியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தீங்கு அனுபவிக்கிறதுன்னா நீ வல்லமையை பெற்றாதான் தீங்கு அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நீ வல்லமை இல்லாமல் தீங்கு அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் உபத்திரவங்களை கண்டு பயம், எதிர்ப்பை கண்டு பயம். ஏன்? செத்தா ஒரு தடவை தானே சாவும், அடித்தா ஒரு தடவை தானே அடிப்பான். இதுக்கு எதுக்கு இந்த பயம்? பிரைசியாசுவா, அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் இருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, நீங்கள் உணர்வடைந்தால், நீங்கள் விரும்பினா உங்களுக்கு வல்லமை உண்டாகும். ஏன்னா யாசுவாவுடைய 2ஆம் வருகையில் அவர் இந்த பூமியில் வரும்போது எப்படி வரார் அப்படின்னா, வல்லமை உள்ளவராய் தேவ தூதர்களோடு இந்த பூமியில் கடந்து வருகிறார். அவரை தரிசிக்கிறதற்கு நீங்கள் இந்த வல்லமை இல்லை அப்படின்னா அவரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. வல்லமையோடு தான் அவரை நீங்கள் எதிர்கொண்டு போகணும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களேன், யாசுவா வருகிற போது மத்திய வானத்துக்கு வருவார். உங்ககிட்ட வல்லமே இல்லை, நீ எப்படி இங்கிருந்து புறப்பட்டு மத்திய ஆகாயத்துக்கு போவ? மத்திய வானம் என்பது 3.5 வானம், வேத புஸ்தகத்தின்படி 3.5 வானம். இந்த முதல் வானத்தை நீ அடைவதற்குள்ளாலேயே காற்று மண்டலம் முடிஞ்சிடும். காற்று மண்டலத்துக்கு மேலே வெற்றிடம் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே தான் வானம், முதல் வானம். அதுக்கப்புறம் வெற்றிடம் 2வது வானம், அதுக்கப்புறம் வெற்றிடம் 3வது வானம், அதுக்கப்புறம் வெற்றிடம் 3.5 வானம். ஏன்னா யாசுவா 7வது வானத்திலேருந்து கீழே வரார் 3ஆம் வானத்துக்கு. மணவாட்டி இந்த பூமியிலிருந்து 3.5 வானம் உயர்த்தப்பட வேண்டும். வல்லமை இல்லாமல் எப்படி உயர்த்தப்படுவேன்? இதுக்காவது வல்லமை வேண்டாமா? இதுக்காவது பவர் வேண்டாமா? பிரைஸ் யாசுவா. பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்தால் அவர் கொடுக்குறது தயாராக இருக்கிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு தயாரா? நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமா? நான் அவருடைய வல்லமையை உணர, அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக, எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசனுடைய கிரியைகள், பாவங்கள், பாரம்பரியங்களை எதிர்த்து நிற்க அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் யாவுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா?